ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். மகிமை நிறைந்தவராய், வல்லமையுள்ளவராய், பராக்கிரமம் நிறைந்தவராய், இந்த இடத்தில் நீர் வந்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம். நீ சொன்ன வார்த்தையின்படி எங்கே நாமத்தினாலே 2 பேரோ 3 பேரோ கூடியிருக்கிறீர்களோ அவன் நடுவில் இருப்பேன்னு சொன்னீங்களே, அதன் வார்த்தையின்படி இங்கே வந்திருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடலாம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறான், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதன் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதன் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு.
வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேல் நடந்தே செல்லுவேன். உற்சாகமாய் கரங்கள் தட்டி பாடுவோம். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. எல்லாரும் சேர்ந்து நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் வாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. எல்லாரும் சேர்ந்து நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா,
ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்கலாம். எண்ணி முடியாத நன்மைகளை நம் வாழ்விலே செய்திருக்கிறார். அதிசயங்களை காண பண்ணியிருக்கிறார். அற்புதங்களை நடப்பித்திருக்கிறார். எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றி செலுத்துவோம். அவரே எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். அவரே எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். நன்றி ராஜா, இயேசு ராஜா. 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 ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரம் அணைத்து அணைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. அன்பரும் கரத்தால் என்னை அணைத்து அணைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ராஜா, நன்றி ராஜா. நன்றி ராஜா. மகிமை நிறைந்தவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் நம்முடைய உள்ளத்தை அறிந்தவர்.
நம்மிடத்தில் நன்றி எதிர்பார்க்கிறார். சகலத்தையும் அறிந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவையாக அழைக்கிற கர்த்தர், இல்லாதவைகளை இருக்கிறவையாக அழைக்கிற கர்த்தர். அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன், கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே என்னை ரட்சித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை அபிஷேகம் பண்ணினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அளவில்லாத கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய அளவில்லாத மகிமைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இல்லாதவைகளை இருக்கிறவையாக அழைக்கிற கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன், சாவாமையுள்ளவர், சாவை வென்றவர், ஜீவிக்கிறவர், நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், எங்களோடு கூட இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே கண்ணின் மணி போல பாதுகாத்து இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எல்லாரும் கூட நின்ற வண்ணமாக பரிந்து பேசும் மிஷலுக்கான ஜப குறிப்புகளுக்கான ஜபிப்போம். பப்புவா நீ கினியா தீவு பிரதேசத்தில் வாழும் மக்கள் ரட்சிக்கப்படணும் சொல்லி எல்லா கரங்களை உயர்த்தி ஜபிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜபிக்கலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். அடுத்து பெண்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க ஆப்கானிஸ் ஜனநாயகம் மலரும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கூட கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஆண்டவரே இந்த 2 நாடுகளில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவன் நீர் ரட்சிப்பீராக, நம்முடைய ரட்சிப்பின் மேன்மையை அறிந்து கொள்ள நீர் கிருபை தருவீராக. ஆண்டவரே அதை ருசித்து பார்க்க உதவி செய்யும். ஆண்டவரே அவர்களும் ஆண்டவர் அவர்களுக்காக நீர் அடிக்கப்பட்டிருக்கிறீர், அவர்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டிருக்கிறீர். ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே அவர்களுக்காக, இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஜனத்துக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே டீனேஜில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை நீர் காண்கிறீர். ஆண்டவரே பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற யாராயிருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ரட்சிப்பை தந்தருளுவீராக, அவர்களுக்கு ஒரு அபிஷேகத்தை நீ தந்தருளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நம்முடைய அன்பு கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே நம்முடைய அன்பு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அவர்களுக்கு ரட்சிப்பை தந்தருளுவீர் என்று நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். வளாகத்தில் நடைபெறும் ஜெபங்கள் ஊழியங்கள்ல ஆண்டவர் வல்லமையாய் இறங்கணும்னு சொல்லி எல்லார் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே இன்றைக்கு கூடுகளை ஆசீர்வதிப்பீராக, தேவரால் கூடுகை நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவருடைய இருதயத்தில் நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதனுடைய மேன்மை அவர்கள் அறிந்து கொள்ள கிருபை தருவீராக. தோழமிஷர்கள் ஆண்டவரே உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள கிருபை தருவீராக. ஆண்டவரை அழைப்பை நிலைத்திருக்க நீர் கிருபை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பு கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே நீங்க பொறுப்படுங்க. ஆண்டவரே உம்முடைய அன்பினால நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையினால நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். ஆண்டவரே இந்த நாளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களை ஒன்று கூடி ஜெபிக்க கிருபை தந்திருக்கிறீங்க. முக்கியமாக ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்காய் ஜெபிக்கிறோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி வாலிபர் முகாம் நீர் ஆண்டவரே, வாலிபர் பெற்றோர் முகாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அன்பின் கரங்களை நீட்டுவீராக. நாங்கள் ஆண்டவரே அங்காங்கே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற அந்த எல்லா இடங்களிலும் ஒரு திறந்த வாசலை கட்டளையிடுங்க. எல்லாரும் இதற்கு முன்வர நீர் கிருபை தாருங்க. நான் ஆண்டவரே ஒருவரையாவது நான் அழைத்து வருகிறேன் என்று சொல்லுகிறவரை எழுப்புங்க.
நான் 4 பேரையாவது அழைத்து வருகிறேன் என்று சொல்கிறவரை எழுப்புங்க. நான் ஒரு 10 பேரை அழைத்துட்டு வர்றேன்னு சொல்கிறவங்களை எழுப்புங்க. நான் வேன் பிடிக்கிறேன், பஸ் பிடிக்கிறேன்னு சொல்லுகிறவர்களை எழுப்பி தாங்க. அவரெல்லாம் ஆண்டவரே, ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டு இந்த வாலிபர்களுக்குள்ளே பெரிய ஒரு எழுப்புதலை தர வேண்டும் என்கிற ஒரு தாக்கத்தை நீர் ஏற்படுத்தி தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அதற்காக திருச்சபைகளை நீர் ஆண்டவரே எழுப்பி தருவீராக ஜெபிக்கிறோம். அதற்கான ஜப குழுக்களை எழுப்பி தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அதற்காக சண்டே கிளாஸ் லீடர்களை எழுப்பி தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வாலிப தலைவர்களை எழுப்பி தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொருவரும் கூட இதற்காக நானும் வருகிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரே முன்வரத்தக்கதாக என் தேவனாகிய கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக, கிருபை பாராட்டுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய அன்பின் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். எல்லார் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அவரே நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் இருக்கிறவர். அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போம். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். எல்லாரும் அவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே, அதன்படி எங்களோடு கூட நீர் பேசுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நம்முடைய அன்பு கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமேன். திரும்பவுமாக அந்த வசனத்தை வாசிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம், இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இவர்கள் எல்லாரிலும் என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா என்றார். யாரை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார் என்றால், தன்னோடு கூட 3.5 வருஷம் பிரயாணம் பண்ணின பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு வருஷங்கள் ஆயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு வார்த்தை, என்னிடத்தில் நீ அன்பாயிருக்கிறாயா? எப்படி அன்பாயிருக்கிறாயா? இவர்கள் எல்லாரிலும் என்னிடத்திலே அன்பாயிருக்கிறாயா? உன்னை சுற்றி இருக்கிற உன் உறவினர்கள், உன்னை சுற்றி இருக்கிற உறவுகள் மத்தியிலே, அல்லது நீ நேரம் செலவழிக்கிற அந்த நேரங்கள் மத்தியிலே, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் எனக்கு கொடுக்கப்படுகிற இந்த 24 மணி நேரங்கள் மத்தியிலே நான் அவரிடத்திலே எல்லா காரியத்திலும் எல்லாவற்றை விட நான் அவரிடத்திலே அன்பாய் இருக்கிறேனா என்பதை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிறார். என்ன வார்த்தை? எதற்காக பேதுருவை அவர் தேடி வந்தார்? அங்கே இருக்கிற எல்லா சீஷர்களிலும் பேதுரு ஒரு முக்கியமான சீஷன். ஆண்டவரோடு கூட 3.5 வருஷம் பிரயாணித்த சீஷன். என்ன வேண்டுமானாலும் ஆண்டவர் அவனை, அந்த பேதுருவை அவரோடு கூட கூட்டிக் கொண்டு போவார். எந்த இடத்திலும் பேதுரு அவரோடு கூட இருக்கிற ஒரு மனிதன். ஆண்டவர் அவனை எங்கே அவனை பிடித்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கலாம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கலாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆண்டவர் பேதுருவை அழைக்கிறார். எப்படி அந்த பேதுருவை அழைக்கிறார் என்றால், அங்கே என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி பேதுருவை அழைக்கிறார். அவர் எந்த இடத்திலே அழைக்கிறார்? எந்த இடத்திலே அந்த பேதுருவை அழைக்கிறார் என்றால், அவர் அந்த கடற்கரை பக்கத்திலே அவன் மீன் பிடித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவனை அழைக்கிறார். அதனால் தான் சொல்லுகிறார், உங்களை நான் மனுஷர்களை பிடிக்கிறவளாக்குவேன். இதுவரைக்கும் நீ மீன் பிடித்து கொண்டிருந்தாய், இப்பொழுது நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறார் ஆக்குவேன் என்று சொல்லி பேதுருவை அந்த இடத்திலே அழைக்கிறார்.
ஆனால் இங்கே வசனம் இந்த 21:15 பார்த்தால் அவன் அதே இடத்திலே திரும்பமாக வந்து நிற்கிறான். ஆண்டவர் எந்த இடத்திலே அழைத்தாரோ அதே இடத்திலே திரும்பவுமாக வந்து நிற்கிறான். அவனை பிடித்த நோக்கத்தை அவன் மறந்து விட்டான். எதற்காக அவனை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை அவன் மறந்து போனான். அவன் அழைத்த அழைப்பை மறந்து போனான். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் அவனை எதற்காக பிடித்திருக்கிறாரோ அந்த அழைப்பை மறந்து விட்டதினாலே ஆண்டவர் திரும்பவுமாக அவனை சந்திக்க வருகிறார். ஒரு பின்மாற்றத்தில் இருக்கிற அந்த பேதுருவை இயேசு சந்திக்க வருகிறார். ஒருவேளை வருஷங்கள் கடந்து போயிருக்கலாம். ஆண்டவரோடு நான் இருக்கிறேன் என்கிற எண்ணங்கள் எனக்குள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார், இவர் எல்லாரிலும் அதிகமாய் நேசித்தாயானால் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க வேண்டும், ஆத்தும பாரமுள்ளவனாய் நீ மாறியிருக்க வேண்டும். அப்படி இல்லாதபடி திரும்பவும் அதே இடத்துல நிற்கிறாயே, தேவைகளுக்காகவே என்னுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறாயே, அவனுடைய தேவைகளுக்காகவே நீ அந்த இடத்துக்கு திரும்பவும் அதே இடத்துக்கு நீ வந்து விட்டாயே. உன்னுடைய உலகத்தினுடைய எல்லா தேவைகளையும் இதுவரைக்கும் நான் தான் சந்தித்தேன். இதுவரைக்கும் நான் உனக்கு எல்லா காரியங்களிலும் கிருபை பாராட்டி இருக்கிறேன். இதுவரைக்கும் நான் உன்னை நேசித்த காரியம் எவ்வளவு என்பது உனக்கு தெரியும். உனக்கு என்னென்ன தேவைகளோ எல்லா தேவைகளும் நான் சந்தித்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறேன், அதிசயங்களை காண பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் பேதுருவே, திரும்பவும் அதே இடத்துல வந்து நிற்கிறாயே. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவர் தட்டி எழுப்ப விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை சோதரிப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி எழுப்ப விரும்புகிறார். அவன் இந்த உலகத்திலே இயேசுவோடு பிரயாணித்தான். 3.5 வருடங்கள் இயேசுவோடு கூட இருந்த வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கை 3.5 வருடங்கள் இயேசுவோடு பிரயாணித்திருக்கிறான். அவனை பார்க்கும்போது அழைப்புக்கு பிறகு அவனை ஆண்டவர் அற்புதமாய் நடத்துகிறார். அங்கே பார்த்த நம்ம வசனத்தை வாசிக்கலாம். ஒரு வசனத்தை மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். பேதுரு எல்லா சீஷர்களை விட ரொம்ப முக்கியமானவன். அந்த முக்கியமான அந்த பேதுரு எப்படி அவன் அந்த சீஷர்களை மத்தியிலே அவன் அங்கே ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளாக அவன் தெரிகிறான். என்ன என்றால், அவன் எல்லா சீஷர்களும் பயந்து கொண்டிருக்கும் போது, எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறாங்க, எல்லாரும் பயத்தோடு கூட அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அவனுடைய கண்கள் வேறு விதமாக பார்க்கிறது. அவனுடைய கண்கள் இயேசுவை வேறு விதமாக பார்க்கிறது. நல்ல கவனிங்க. இயேசுவிடத்திலே அவன் மற்றவர்களைப் போல பயந்து கொண்டிருக்கவில்லை. இயேசுவிடத்தில் அற்புதத்தை பார்க்கவில்லை. ஆனால் அவன் ஆண்டவரை பார்த்த அந்த அற்புதத்தை தானும் செய்ய விரும்புகிறான். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த வாஞ்சை விருப்பம் அவனுக்குள்ள இருந்தது. அதனால தான் எல்லா சீஷர்களும் இருக்கும்போது அவன் சொல்றான், நீரேயானால் நானும் கடல்ல நடக்கணும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட பேதுருவை ஆண்டவர் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரை போல நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆண்டவரை போலவே நடந்தான் கடல் மீது. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அற்புதத்தை அவன் ருசித்து பார்க்கிறான். அற்புதத்தை அவன் ருசித்து பார்க்கிறான். எப்படி ருசித்து பார்க்கிறான்? அவரை போல அவனும் நடந்து ருசித்து பார்க்கிறான். அவனுடைய அனுபவத்தை நம்ம யோசித்து பார்க்கணும். அவனுடைய அனுபவம் எப்படி இருக்குது? எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறாங்க. படகுல உட்கார்ந்து இருக்காங்க, இறங்கவே முடியாது. கடல் நடுக்கடல்ல இருக்குது படகு. எல்லாரும் பயந்து கொண்டிருக்கும் போது இவனுக்குள்ள இருக்கிற அந்த தன்மையை யோசிக்கணும். அவன் சொல்றான், ஆண்டவரே நீரேயானால் நானும் கடல்ல நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி அற்புதத்தை ருசித்து பார்த்த பேதுரு, அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பேதுரு, அற்புதத்தை அவன் பார்க்கிறான். இன்றைக்கு நான் ஒருவேளை இந்த அற்புதத்திலே நான் நின்று விட்டேனா? ஒருவேளை பேதுருவை போல அற்புதத்தை மாத்திரம் பார்த்து ஆண்டவரோடு நடந்து கொண்டிருக்கிறேனான்னு பார்க்கணும். ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், அதிசயங்களை காண பண்ணுகிறவர். அவர் என்னோடு கூட இருக்கிறார். எந்த வேளையிலும் அற்புதம் அவரால் செய்ய முடியும். ஆனால் அந்த அற்புதத்தில் மாத்திரம் என் கண்கள் பதித்து விடக்கூடாது. ஆனால் என் தேவன் என்னை அழைத்ததற்கு நோக்கம் இருக்கிறது. அற்புதத்துக்காக என்னை அழைக்கவில்லை, ஆத்தும ஆதாயத்துக்காக என்னை அழைத்திருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியமானது. அற்புதம் எல்லா நேரங்களையும் நடக்கும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் எதுவுமே கிடையாது. எதுவுமே அவரால் அற்புதம் செய்ய முடியாது, இந்த அற்புதத்தை செய்ய முடியாது, இந்த காரியத்தை செய்ய முடியாது என்பது அல்ல.
அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அற்புதம் மாத்திரம் இயேசுவிட்ட பார்த்துட்டு அந்த அற்புதத்திலே நின்றுட்டோம்னா கட்டாயம் நம்ம தோத்து போயிடுவோம். நம்முடைய இருதயம் சோர்ந்து போயிடும். ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்யலையே, இந்த காரியத்தை செய்யலையே. நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செய்து கொண்டே வந்திருப்பார். அவரோடு பிரயாணித்து கொண்டே இருப்போம். ஒரு இடத்துக்கு வந்த உடனே, அந்த அற்புதங்கிற இடத்துல வந்த உடனே அந்த அற்புதத்தை பார்த்து அதுக்காக காத்திருந்தே சோர்ந்து போயிடுவோம். அதற்காக காத்திருந்தே சோர்ந்து போயிடுவோம். இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பேதுரு, அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே சீமோன் பேதுரு, மத்தேயு 16:16 சொல்லப்பட்டிருக்கு. சீமோன் பேதுரு பிரயுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். மற்ற சீசர்கள் எல்லாரும் ஆண்டவரை வேறு விதமாக பார்க்கிறார்கள். இவனுடைய பார்வை வேறு விதமாக இருக்கிறது. ஆண்டவர் பிதாவானவரை அவனுக்கு வெளிப்படுத்தினார் என்று இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவன் சொல்லுகிறான், சீமோன் பேதுரு பிரயுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். நான் ஆண்டவர் வல்லமையுள்ளவர் என்பதை அறிந்து வைத்திருக்கிறேன். அவர் யார் என்பதை அறிந்து வைத்திருக்கிறேன். அவரை நல்ல எல்லா விதத்திலும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து வைத்திருக்கிறேன். ஆனால் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன் என்பதை அறிந்து வைத்திருக்கிறேனா? இங்கே பேதுரு அவரை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிந்து வைத்திருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே அவர் எப்படிப்பட்டவர் என்பது அவனுக்கு தெரிகிறது. அவர் கூடவே அவன் பிரயாணிக்கிறவன், அவர் கூடவே இருக்கிறான். அவர் யார் என்பதை அவன் அறிந்து வைத்திருந்தான். யார் என்பதை அறிந்து வைத்திருந்தான். அவருடைய வாழ்க்கையிலே இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அவன் அறிந்து வைத்திருந்தான். ஆனால் எதற்காக பிடிக்கப்பட்டோம் என்பதை மறந்து விட்டான். கூட போகிறான், அற்புதத்தை பார்க்குறான், ஆண்டவர் செய்கிற எல்லா காரியத்தையும் பார்க்குறான், எல்லாத்தையும் அவர் பார்க்குறான். இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், அநேக அற்புதங்களை செய்கிறாரே, இவர் தொட்டா சுகமாகுதே, 38 வருஷம் வியாதியாக இருக்கிற மனுஷன் அவர் சுகப்படுத்திட்டாரே, குருடா இருக்கிற கண்களை அவர் திறந்துட்டாரே, இவருக்கு வல்லமை இருக்குது. ஆகவே இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்கிறத அவன் அறிஞ்சுக்கிட்டான். அவர் என்ன செய்தாலும் அதில் அற்புதம் நடக்குதே. ஒரு வார்த்தை சொன்னால் அங்கே ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அவன் பார்க்கிறானே, கூடவே பிரயாணிக்கிறான், அற்புதத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் அப்படியே தான் பார்த்து கொண்டிருந்தான். அங்கே அடுத்து பாருங்களேன், ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தையும் தர்றாரு. என்ன வாக்கு தத்தம் தர்றாரு? மத்தேயு 16:18, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட பேதுரு. முதலாவது அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பேதுரு. இரண்டாவது அவன் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அறிந்து கொண்ட பேதுரு. மூன்றாவது இங்க பார்க்கிறோம் நம்ம, அவன் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட பேதுரு. அநேக வாக்கு தத்தங்களை நம்ம சுதந்திரித்து கொண்டிருக்கலாம், அநேக வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கலாம். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு வாக்கு தத்தத்தை தருகிறார். பேதுருவை வாக்கு தத்தத்தை தந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தை நம்ம பார்த்தீங்கன்னா அதில் பாருங்களேன், மத்தேயு 16:18, 19 கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 16:19 கூட வாசிக்கலாம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலைகளை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தின் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். நல்லா கவனிங்க, ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை அவனுக்கு கொடுக்கிறாரு. அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு வாக்கு தத்தத்தை தருகிறார். அநேக வாக்கு தத்தங்களை நம்ம பெற்றிருக்கிறோம், அதை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். அதை மாத்திரம் நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன். என்னை நீங்கள் ஆசீர்வதிக்கலை, எனக்கு அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றலை, என்னை நீங்கள் இப்படி வச்சிருப்பேன்னு சொன்னீங்களே, என்னை இப்படி உனக்கு இப்படி செய்வேன்னு சொன்னீங்களே, என்னை பெரிய இடத்துக்கு கொண்டு போவேன்னு சொன்னீங்களே, என்னை எங்கெங்கே கொண்டு போவேன்னு சொன்னீங்களேன்னு சொல்லி அதே வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டே இருக்கிறோம். அதுக்காக நம்ம வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு மட்டும் இயேசு நம்மை அழைக்கவில்லை. இன்னைக்கு அநேக திருச்சபைகள் வாக்கு தத்தத்துக்காகவே சர்ச்சுக்கு போகிறாங்க. இன்னைக்கு என்ன வார்த்தை எனக்கு கிடைக்கும், வாக்கு தத்தம் கிடைக்கும், இதுக்காக தான் சர்ச்சுக்கு போகிறாங்க, இதுக்காக தான் சர்ச்சில் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வருஷம் பூரா இதுக்காகவே
அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக, இதுக்காகத்தான் இயேசுவை தேடுகிற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. இதுக்காக தான் சர்ச்சுக்கு போறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அங்கே வாக்குத்தத்தத்தை குறித்து பேசலையா அவங்களுக்கு அவ்வளோதான், அன்னைக்கு போயிடுவாங்க. அவங்க சர்ச்சில் சர்ச்சில் என்ன நடத்துனாங்க, இன்னைக்கு என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. அவங்களுக்கு எதை குறிச்சும் கவலை கிடையாது. அவங்க வருவாங்க, ஏதாவது வாக்குத்தத்தம் கிடைக்குதான்னு பார்ப்பாங்க, வசனத்தை பார்ப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எதற்காக ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளாதபடி இன்னைக்கு இருக்கிறாங்க. அநேக ஊழியக்காரர்கள் கூட எதற்காக ஆண்டவர் என்னை பிடித்திருக்கிறார் என்பதை அறியவில்லை. பேதுரு ஆண்டவரோடு பிரயாணித்தான், உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னை எதற்காக பிடித்திருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொள்ளவில்லை. அதனால தான் அவன் அற்புதத்தில் நின்றுட்டான். வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு அவன் அந்த வாக்கு தத்தத்தில் நின்று விட்டான். அவன் அடுத்து பாருங்களேன், அதே அதிகாரத்தில் ஒன்று நடக்குது பாருங்க. ஆண்டவர் அங்கே சொல்றாரு, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3 நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். ஆண்டவர் தான் படப்போகிற பாடுகளை குறித்து பேசும்போது அங்கே பேதுருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது, பேதுரு அதை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், இயேசு கிறிஸ்துவை தனியில் அழைத்து கொண்டு போய், உமக்கு இது நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்மை நேசித்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை அபிஷேகித்திருக்கிறார். வெறும் அற்புதத்துக்காக மாத்திரம் இல்லை. என்னை ரட்சித்தது என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களே செய்து கொண்டிருக்கணும், அற்புதத்தை என் மூலமாக செய்யணும் அப்படிங்கிறதல்ல. 2வது வாக்குத்தத்தத்தை மாத்திரமே நான் பிடிச்சு கொண்டிருக்கணும், அதுக்காக அல்ல. 3வது அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் படப்போடுகிற பாடுகளை சொல்லும்போது, நீங்கள் வாட்டில் வாக்குத்தத்தம் பண்ணிட்டீங்க, நீங்கள் வாட்டில் சாக போகிறேன்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்த்துருக்காங்கன்னா, அநேக ஆண்டவரை அறிந்தவர்கள் கிறிஸ்தவர்கள், ஏன் ஊழியக்காரர்கள் கூட எப்படி ஆண்டவரை பார்க்குறாங்கன்னா, பாடுகளை சகிக்கிறதுக்கு விரும்புகிறதே இல்லை. ஊழியத்திலே பாடுகளை சகித்து கொள்ளுகிறதற்கு விரும்புகிறதில்லை. எனக்கு எதுக்கு பாடு வரணும், எனக்கு என்ன உபத்திரம் வரணும், நான் உங்களை பிடிச்சுக்கிட்டேன்ல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு எதற்கு உபத்திரம் வரணும். ஏனென்றால் எதற்காக பாடுகளை சகித்து கொள்ள முடியவில்லை என்றால், எதற்காக அழைக்கப்பட்டேனோ, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் மறந்து விட்டேன். என்னுடைய இருதயம்லாம் என்ன நிரம்பி இருக்குன்னா, ஆண்டவரை நான் விரும்புகிறேன், ஆண்டவரோடு நான் பிரயாணிக்கிறேன், ஆண்டவரோடு கூட நான் பயணம் செய்கிறேன், டெய்லி ஜெபம் பண்ணுறேன், வேத வாசிக்கிறேன், அவரோடு கூட தான் நான் இருக்கிறேன், அவர் செய்த அற்புதங்களை ருசித்து பார்க்கிறேன், என் மூலமாய் அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார், எல்லாம் உண்மைதான். ஆனால் நான் பாடுபடுகிறதற்கு நான் விரும்புகிறதில்லை. ஆனால் ஆண்டவர் நோக்கத்தை, ஆண்டவர் எதற்காக அவர் பிடிக்கப்பட்டாரோ, எதற்காக அழைக்கப்பட்டாரோ அதில் அவர் நிலைச்சிருந்ததுனால அவர் சொல்கிறாரு, நான் பாடுபட போகிறது உண்மை, நான் அடிக்கப்பட போகிறது உண்மை, நான் சிலுவையில் மரிக்க போகிறது உண்மை, நான் உயிர் தள்ள போகிறதும் உண்மை. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அதை பேதுருக்கு பிடிக்கலை. இன்னைக்கு இருக்கிற ஆண்டவரோடு பிரயாணிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், ஊழியக்காரராக இருக்கட்டும், துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு விரும்புகிறதில்லை, பாடுகள் படுகிறதுக்கு விரும்புறதில்லை, சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறார்கள். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, ஆசீர்வாதத்தை ருசித்து கொண்டு, அவரோடு கூட இருந்து கொண்டு அவர்கிட்டையே கடிந்து கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை இருக்குது. அவரே கடிந்து கொள்ளுகிறோம். என்ன ஆண்டவரை, என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, சின்ன விஷயமா இருக்கும், ஆண்டவர்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா பாடுகளுக்கு உட்படுகிறதற்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை அழைத்த விதம் என்ன தெரியுமா? மனுஷர்களை பிடிக்கிறலாக்குவேன். இது ஒன்று தாங்க. இதில் என்ன வேணாலும் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் நான் அவரை நேசிக்கிறேன்னு சொன்னால் அவர் அழைத்த அழைப்பில் நான் நிலைச்சு நிற்கணும். இங்கே பேதுருடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்தோன்னா, அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே சரியாக தான் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் அவன் யூதாசை போல் ஆண்டவர்கிட்ட விலகி போயிடல.
மற்றவங்களை போல நான் பெரியவன்லாம் பேசிக்கிடலை. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் பெரியவன், பரலோகத்தில் நான் பெரியவனா நான் சிறியவனா அதெல்லாம் சண்டை போடலை. எந்த இடத்துலையும் அவனை தன்னை உயர்த்தியெல்லாம் பெருசாலாம் காமிச்சிடல பேதுரு. அங்கே ஒன்றும் பெரியவனா நான் தன்னை பெரியவனா அங்கே காட்டிக்கொள்ள விரும்பலை. ஆண்டவர் அவனை காலக்கழுவுறனா காலக்கழுவ விரும்பலை. அவ்வளவு தாழ்மையாய் அவ்வளவு ஆண்டவரோடு உறவாய் இருக்கிறவன் ஆண்டவர் அழைத்த அழைப்பை மறந்து விட்டான். இன்னைக்கு அநேக நேரம் நான் ஆண்டவரோடு இருக்கிறேன்னு நம்ம சொல்லுவோம், ஆண்டவரோடு நான் உறவாடுறேன்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் எனக்கு எதற்காக என்னை பிடித்தாரோ அந்த நோக்கத்தை மறந்து போய் நான் எப்பவும் போல எல்லா கிறிஸ்தவங்களை போல நானும் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், எல்லா ஊழியக்காரங்களை போல நானும் ஊழியக்காரனாக இருக்கிறேன், அவ்வளோதான். இன்னைக்கு என்ன தேவை, இன்னைக்கு என்ன பிரச்சனை, இன்னைக்கு எனக்கு என்ன காரியம் நடக்கணும், இதுதான் என்னுடைய உள்ளத்திலே ஓடுகிறதை ஒழிய இயேசுவுக்காக, இயேசு என்னை அழைத்த அழைப்பிற்காக, ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறவனாய், ஆண்டவர் எதற்காக என்னை பிடித்திருக்கிறார் என்பதை அறிந்தவனாய் நடக்கணும். அங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே எல்லாமே நடந்தது. குழியிலே தள்ளப்படுறான், சிறைச்சாலை அடைக்கப்படுறான், எல்லா இடம் நடக்குது. அதை போல் அவனுடைய வாழ்க்கையில உயர்வு வருது. நல்லா கவனிக்கணும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில உயர்வு வருது, ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிடுறான். ஆனாலும் ஆண்டவர் தன்மேல் வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுகிறதுல தான் அவன் குறியா இருக்கிறான். அதனால தான் சொல்றான், தன்னுடைய எலும்புகளுக்கு அவன் கட்டளையிடுகிறான். தன்னுடைய எலும்பை அங்க கானான் தேசத்துக்கு கொண்டு போகணுங்கிறான். அவன் தரிசனத்தை மறந்தல. அதனால தான் சொல்றான், வெகு ஜனங்களை காப்பாற்றும்படிக்கு தான் என்னை இங்க கொண்டு வந்தாரு. நல்லா கவனிக்கணும், வெகு ஜனங்களை காப்பாற்றுகிறதற்காகத்தான் என்னை ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறார், என்னை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அதுக்கு தான். இதை விட மேன்மையானது ஒண்ணுமே இல்லை. அவனுடைய வாழ்க்கையில பட்ட பாடுகளை அவன் மறந்து விட்டான். அவன் எந்த காரியத்திலும் கோபப்படவில்லை, அவன் எரிச்சலாகவில்லை, அவன் எதை குறித்து கவலைப்படவில்லை. தன் முன்னால் நிற்கிற சகோதரர்களை பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. காரணம் ஆண்டவர் கொடுத்த தரிசனம். ஆண்டவர் கொடுத்த தரிசனம் வெகு ஜனங்களை காப்பாற்றுகிற ஒரு தரிசனம். கானானுக்கு ஆண்டவர் இந்த ஜனங்களை இங்கிருந்து கொண்டு போவார் என்கிற தரிசனம் அவனுக்குள்ள இருந்தது. அந்த பேதுருவை பார்த்துதான் ஆண்டவர் கேட்கிறார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் எதற்காக அவன் மேலே திட்டங்களை வைத்திருந்தாரோ அந்த திட்டத்துக்காக தான் பேதுரு பின்னால் அலைந்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் என் பின்னால் அலைந்து கொண்டிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்னை நீ உண்மையாக நேசிச்சேன்னா, உண்மையாகவே என்னை நேசிச்சேன்னா, நீ ஆத்துமாக்களை தான் நீ ஆதாயம் பண்ணணும். அந்த பாரம் தானே உனக்கு இருக்கணும். பேதுருவே, இன்னைக்கு மீன் பிடிக்க போயிட்டியப்பா, நீ மீன் பிடிக்கிறதுக்குள்ள போய் நின்றுட்ட, உனக்கு மீனை உனக்கு நான் கொடுக்கறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், அந்த அற்புதத்தையும் செய்வேன்னு சொல்லி பேதுருட்ட ஆண்டவர் காண்பித்தார். எப்போ வேணாலும் உனக்கு அற்புதம் செய்கிறவனா நான் இருப்பேன்ப்பா, நான் கூட தான் இருப்பேன். ஆனால் நான் உன்னை அழைத்த அழைப்பை நீ மறந்து போயிட்டியே. நான் உன்னை நேசித்தது எதற்காக, உன்னை நான் அழைத்தது எதற்காக, என்கிட்ட எதற்காக நீ வந்தாய், என்னை எதற்காக பின்பற்றினாய். அவன் சொல்ல, நான் உன்னை பின்பற்றுகிறேன்னு சொன்ன அவரை பின்பற்றின பேதுரு. அதான் சொன்ன முதலே, யூதாசை போல அவன் மற்ற காரியங்கள் அறிந்தல, மற்ற சீசர்களை போல விலகி போயிடல. எல்லா காரியத்திலும் இயேசுவோடு கூட இருக்கிறவன் பாடுபடுகிறதற்கோ ஆண்டவருடைய தரிசனங்களை நிறைவேற்றுகிறதற்கோ அவனுடைய இருதயம் ஒத்துக்கொள்ளவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அவரை நேசிக்கிறேன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறது தான் நான் அவரை நேசிக்கிறது. அவரை நேசிக்கிறேன், உண்மையாக நான் நேசிக்கிறேன்னா, உண்மையாக அவர் மேலே அன்பு கூறேன்னா, எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் பெரிதாக தெரியாது, எனக்கு முன்பாக இருக்கிற மனிதர்கள் பெரியதாக தெரிய மாட்டார்கள், எனக்கு முன்பதாக இருக்கிற அற்புதங்கள் பெரியதாக தெரியாது. எவ்வளவு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் என் மூலமாய் செய்தாலும் ஆண்டவர் அழைத்த அழைப்பை நான் அதில் தான் நான் நிற்பேன். பேதுரு அதை புரிந்து கொண்ட போது அவன் மேல் இருக்கிற தரிசனம் நிறைவேறினது. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். எப்போ நான் ஆண்டவர் என்னை அழைத்த அழைப்பினுடைய அழைப்பை நான் புரிந்து கொண்டு அவரை நேசிக்க ஆரம்பிக்கிறேனோ, எப்பொழுது நான் அவரை நேசிக்க ஆரம்பிக்கிறேனோ அப்பொழுதுதான் ஆண்டவருடைய திட்டங்கள் தரிசனங்கள் இடத்துல நிறைவேறும். எல்லாரும் எழுந்து நிற்கலாம், எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.
பேதுருவை கொண்டு ஆண்டவர் அநேக திட்டங்களை வைத்திருந்தார். எப்போ அவன் ஆண்டவருடைய திட்டத்தை புரிந்து கொண்டு பேதுரு செயல்பட ஆரம்பித்தாரோ அப்பொழுது சப்பாணி நடந்தான். 3000 பேர் 4000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். எதற்கும் பயப்படுகிற பேதுரு அவங்க பயப்படலை. எல்லா ஜனத்துக்கு முன்பாக தைரியமாக நிற்கிறான். யோசித்து பாருங்க, ஆண்டவரை மறுதலித்த பேதுரு பயப்படுகிறான், பயந்து போய் மறுதலிக்கிறான். ஆனால் எதற்காக அவன் பிடிக்கப்பட்டானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்கு அவன் பிரயாசப்படுகிற பொழுது எதற்காகவும் யாருக்காகவும் பயப்படலை. சிறைச்சாலையில் தன்னை வைக்கிறதற்காக பயப்படலை, துன்பப்படுகிறதற்கு அவன் பயப்படலை, அவனை கட்டி வைக்கிறதற்கு பயப்படலை. அவன் சொல்கிறான், என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள், என்னை தலைகீழாக அறையுங்கள், பரவாயில்லை, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன், அதை நான் மறந்து போனவன் தான், ஆனால் இப்போ நான் அவரை நேசிக்கிறேன். பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே நான் என்ன நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எப்பொழுது அவனுடைய அன்பு அதிகமானது என்றால் அவனை அழைத்த அழைப்பை அவன் புரிந்து கொண்ட போது தான். ஆண்டவர் மேலே நான் அன்பு வச்சிருக்கேன்னு வெறுமனே சொல்லுகிறதல்ல, அவரோடு நான் பிரயாணித்து கொள்ளுகிறதல்ல, நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆண்டவரோடு தான் நான் இருக்கிறேங்கிறது இல்லை. என்னுடைய இருதயத்தின் ஆழத்தை அறிந்து வைத்திருக்கிற தேவன் என்னுடைய வாஞ்சை விருப்பம் எதுவாக இருக்குது. இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் எது என்னுடைய வாஞ்சையாக இருக்குது யோசித்து பாருங்களேன். எது என்னுடைய விருப்பமாக இருக்குதுன்னு யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி அநேகர் விழுந்து போனதுக்கு காரணம், பின்மாற்றம் அடைந்ததுக்கு காரணம், பேதுருவை போல பின்மாற்றம் அடைந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அழைத்த அழைப்பை மறந்து போனதினால், ஆண்டவர் எதற்காக பிடித்திருக்கிறார் என்பதை மறந்து போனதினால், ஆண்டவர் எதற்காக இங்கே கொண்டு வந்தார் என்பதை மறந்து போனதினால். உயர்விலும் கூட யோசேப்பு அவன் அங்கே சகோதரர்களை பகைக்கவில்லை. உயர்ந்த இடத்துக்கு போன போதும் யோசேப்பு தன் கூட பிறந்தவர்களை, தன் கூட இருந்தவர்களை அவன் மறந்துவிடவில்லை. அவன் அங்கே அவர்களை பழிவானுங்க என்கிற நோக்கத்தை விட அவனுக்கு ஆண்டவர் அழைத்த அழைப்பு தான் முக்கியமாக தெரிந்தது. அதுதான் அவனுக்கு மேலோங்கி நின்றது. இன்றைக்கு நமக்கு நம்முடைய எண்ணங்களிலே எந்த காரியங்கள் மேலோங்கி நிற்கிறது? நான் தெருவில் இறங்கும் போது, நான் ஒரு ஜனத்தை பார்க்கும் போது என்னுடைய கண்கள் அவருடைய உயர்வை பார்க்கிறதா, அல்லது அவர் ரட்சிக்கப்படவில்லையே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லையே, இயேசுனுடைய அன்பை அறிந்து கொள்ளவில்லை என்கிற ஏக்கம் நமக்குள்ளே இருக்கிறதா? யோசித்து பார்க்கணும். நான் வெளியில் போகும்போதெல்லாம், ஜனங்களை பார்க்கும் போதெல்லாம் நம்ம எந்த விதத்தில் யோசிக்கிறோம்? எதை நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம்? ஒரு நாள் முழுவதும் 24 மணி நேரமும் என்னுடைய சிந்தையிலே பாரம் என்பது எதை குறித்து இருக்கிறது? ஒருவேளை என்னுடைய பர்சனல் வாழ்க்கை, என் குடும்பத்தினுடைய பாரம் அதிகமாக தெரிஞ்சதுன்னா, ஆண்டவரை நான் நேசிக்கலைங்க, நான் நேசிக்கலை, அவரை நான் நேசிக்கலை. ஒருவேளை என்னுடைய ஊழியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஒரு பெருசாக தெரிஞ்சதுன்னா, நான் ஆண்டவரை நேசிக்கலை. பாடுகளுக்கு என் இருதயம் ஒத்து போகலைன்னா ஆண்டவரை நான் நேசிக்கலை. ஒருவேளை நான் அவரோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறதுக்காக பேதுருவை போல 3.5 வருஷம் அவரோடு பிரயாணம் பண்ணி அற்புதங்களை ருசித்து பார்த்து கொண்டு வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு அதே இடத்துல நின்று விட்டார். அதே இடத்துல நின்று விட்டான். பிடித்து கொண்ட அந்த அனுபவத்தை, ஆண்டவர் என்னை பிடித்து கொண்ட அந்த நேரத்தை, எதற்காக பிடிக்கப்பட்டேன் என்கிற அந்த தரிசனத்தை மறந்து போனான் பேதுரு. நான் அதே இடத்துல நின்று விட்டேனா? அதே இடத்துல திருப்தியாகி அதே இடத்துல நான் நின்று விட்டேனா? இல்லை. உங்களை கொண்டு ஆண்டவர் தரிசனங்களை வைத்திருக்கிறார், உங்களை கொண்டு திட்டங்களை வைத்திருக்கிறார். சப்பானிகள் நடக்க வேண்டும் என்கிற திட்டம் இருக்கிறது. 3000 பேர் 4000 பேர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற திட்டம் இருக்கிறது. இந்த கல்லின் மேல் சபையை கட்ட வேண்டும் என்கிற திட்டம் இருக்கிறது. பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளவில்லை என்று திட்டம் இருக்கிறது. நீங்கள் கட்டவிழ்த்தால் கட்டவிழ்க்கப்படும் என்கிற திட்டம் இருக்கிறது. ஆண்டவர் பரலோகத்தின் திறவுகோலை உங்களுக்கு தந்திருக்கிறார், உங்களுக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் பின்னால் வந்து நின்று கொண்டே இருக்கிறார்.
என்னை நேசிக்கிறாயா பேதுரு? பேதுரு, என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறது உண்மைன்னா உன்னை பிடித்து கொண்டு அந்த நோக்கத்தை மறந்துடாத. ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக. அதுதானே முதல்ல ஆரம்பத்தில் என்னுடைய பாரமாக இருந்தது. இன்னைக்கு என்னுடைய பாரம் எங்கே நிற்குது? எங்கே நிற்கிறது? எந்த இடத்துல இருக்கிறது என்னுடைய பாரம்? என்னுடைய சிந்தை எங்கே ஆளுகை செய்கிறது என்பதை நான் உணர வேண்டும். நேசிக்கிற அன்பு தகப்பனே, ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எல்லா இப்படிப்பட்ட தரிசனங்களை விட்டு ஆத்தும ஆதாயம் செய்கிற விட்டதே திருச்சபைகள் மனம் திரும்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். திருச்சபைகள் அதே இடத்துல உட்கார்ந்து விட்டதே. 25 வருஷம், 30 வருஷம், 200 வருஷம் நான் பாரம்பரியமாய் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன் என்று பெருமை பாராட்டுகிறதிலே நின்று விட்டதே. திருச்சபைகள் இப்படிப்பட்ட இடத்திலே நின்று விட்டதே. ஊழியக்காரர்களை அனுப்புகிறதை மறந்து போனதே. மிஸ்டரிகளை எழுப்பி அனுப்பினதை மறந்து போனதே. இன்னை மிஸ்டரிகளை தாங்குகிற திருச்சபையா மாத்திரம் இருக்குது. தன்னுடைய பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்புகிறதை மறந்து போனார்களே. தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய குடும்பத்தை மிஸ்டரியாக அர்ப்பணிக்கிறதை மறந்து போனார்களே. தன்னை மிஸ்டரியாக அர்ப்பணிக்கிறதை மறந்து போனார்களே. இன்னைக்கு இருக்கிற திருச்சபைகள் ஆத்தும பாரத்தை மறந்து போனதே. நம்முடைய அன்பு கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒரு எழுப்புதலை திருச்சபைகளை தந்தருளுவீராக. பெற்றோர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலை தந்தருளுவீராக. பிள்ளைகள் மத்தியில் அப்படிப்பட்ட பாரங்களை தந்தருளுவீராக. நம்முடைய அன்பு கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பெரிய ஒரு எழுப்புதலை நாங்கள் காண உதவி செய்யும். அற்புதமாய் எங்களை நடத்தும். இன்னும் உமக்காக ஓடத்தக்கதான பலனை தாரும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்கள் மறவாதே.